ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அபிஜித் முகூர்த்தம். பொதுவாக அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோச்சார சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து திருவோண நட்சத்திரத்திற்கு அது பயணிக்கும் அந்த காலம்தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றத சொல்லுவாங்க. பொதுவாக இது நல்ல சுபமான முகூர்த்தம், எல்லோரும் இது நல்ல நிகழ்வுக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில ஜாதகர்களுக்கு இது சாதகமாக இருக்காது, நீங்கள் இது சாதகமான ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்றத சொல்லும். அது யாருக்கு சொல்லும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் தற்சமயம் அட்சய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலேயோ இல்லை அட்சய ராசி அப்படின்றது சிம்மத்திலேயோ பயணிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் குறிப்பாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தை சுப நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தாமல் இதை வேறு விதமாக பயன்படுத்திக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஏதாவது யாகம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிகழ்வு இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் இது சுப நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இது முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம், பட் இது எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்காது. சில ஜாதகர்களுக்கு, குறிப்பாக அட்சய ராசி மிதுனம், அட்சய ராசி சிம்மத்தில் பயணிக்கிறவங்களுக்கு இது சுப நிகழ்வுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.